நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேதா, இங்க வாமா. எல்லா நன்மையும் கிடைக்கும். என்னாச்சு? அவங்க நல்லது தானே சொன்னாங்க. அப்பா வர தாமதமாச்சுன்னு நான் சொன்னது எல்லாமே பொய். உண்மையிலேயே தாமதமானது அம்மா. அம்மா தேவி, அம்மா தேவி. என்னாச்சுமா? யாரோ குழிய தோண்டி அதுக்குள்ள முள்ள போட்டு வச்சிருக்காங்க. காலு ரொம்ப வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? கூர்மையான முள்ளு இல்ல, ரொம்ப வலிக்குது எனக்கு. நான் பாக்குறேன். இது சின்ன முள்ளாதான் இருக்கு. சின்ன முள்ளா இருந்தாலும் நானும் சின்ன பொண்ணு தானே. முள்ள எடுத்து விட்டுறலாமா? முள்ள எடுக்கும் போது வலிக்கும்ல. வலிக்குதானே நம்ம பாப்போம். வலிச்சுதான் இல்ல, இனியும் வலிக்காது. அது எப்படி திடீர்னு வலியெல்லாம் போயிடுச்சு? இப்போ எனக்கு வலிக்கவே இல்ல. மனசுல தைரியம் இருந்தா வலியெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. அது தெரியுமா? தனியா இருந்தப்போ நீ ரொம்ப பயந்துட்ட. நான் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தைரியம் வந்துருச்சு. அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு, கூட தெய்வம் இருந்தா எந்த வலியும் தெரியாதுன்னு. அப்போ நீங்க தேவியா? என்ன பார்த்தாலே உனக்கு தெரியலையா நான் ஒரு சன்னியாசின்னு? அப்போ அதிசயம்லாம் செய்ய தெரிஞ்ச சன்னியாசினி அம்மா. அப்படியா? என் கால்ல முள்ளு குத்துனதும் என்னால நாட்டியம் ஆட முடியாதுன்னு நான் நினைச்சேன். இப்போ நிம்மதியா இருக்கு. காலெல்லாம் ரத்தமா இருக்கு. எங்க போய் கழுவுறது? கழுவெல்லாம் வேண்டாம். இது நாட்டியம் ஆடுறதுக்கான அலங்காரம்னு நினைச்சுக்கோ. இதுவா? அந்த காலைங்க காட்டு. இது என்ன மாயாஜாலமா? அப்போ இது ரத்தம் இல்லையா? இல்ல, சாயம். குருகுலத்துக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சுல, சீக்கிரமா போ. நல்ல நாட்டியம் ஆடி குருவோட பொண்ணுகிட்டையும் குரு கிட்டையும் நீ நல்ல பேரை எடுக்கணும். அப்புறம் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அத போய் சொல்லணும். எனக்கு அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. என்னோட அப்பா சொல்லிருக்காரு, என்னோட அம்மா தேசமங்கலத்து அம்மாவோட பக்கத்துலயே உட்கார்ந்துருக்காங்கன்னு. உன்னோட அம்மா கடவுளோட பக்கத்திலேயே தான் இருக்காங்க. இனிமேல் உங்களை நான் எப்போ பாக்குறது? என்ன அப்படி அடிக்கடியெல்லாம் பார்க்க முடியாது. ஆபத்து நேரங்கள்ல கண்டிப்பா நான் இருப்பேன். அப்போ ஆபத்து வரும்போது வருவீங்களா? வருவேன்னு நினைச்சு வேணும்னு ஆபத்துல மாட்டிக்க கூடாது. நான் குருகுலத்துக்கு போகணும். போகட்டுமா? எழுந்துரு, போயிட்டு வா. உங்களுக்கு பேர் இருக்கா? பேரு நிறைய இருக்கு. உனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடு. நான் தேவின்னு கூப்பிடுறேன். ஏன் தேசமங்கலத்து அம்மா மாதிரி? அப்படி ஒரு சன்னியாசி அம்மாவை இதுவரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. முகம் அப்படியே ஜொலிச்சது. அந்த காலை கொஞ்சம் நீட்டுமா பாப்போம். என்ன என்னாச்சுமா?
சிவபுராணத்துல சிவபெருமான கணவரா அடையறதுக்காக வேண்டி சதி தேவி தவம் இருக்கிற கதையை நீங்க கேட்டது இல்லையா? ம். அன்னைக்கு தேவி நாட்டியம் ஆடும்போது அவங்களோட அலங்காரத்துல பிரதிபலிச்சது என்னன்னா இந்த கோட்டோட ரகசியத்தை பத்தி தான். ஆ, அப்போ நான் பார்த்தது தேவியா? தேவியா இருக்கலாம், தேவியோட அருள் இருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா இப்ப உனக்கு தேவியோட அருள் கிடைச்சிருக்கு. அப்ப நீ பார்த்து போவேதா? நல்லா இருமா. போகும்போது பத்திரமா போகணும்னு. பாட்டியம்மா சொன்ன மாதிரி தெய்வம் தான் நமக்கு காவலா இருக்காங்கல்ல. நல்ல அறிவான பொண்ணு. ம். இவ வார்த்தையிலையும் செயல்லையும் அது நல்லாவே தெரியுது. பாவம்மா. ஆ, வர்ணா அவளை அடிச்சா கூட என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டா. அதனாலதான் நான் சொல்றேன் அருள் கிடைச்சிருக்கிற குழந்தைன்னு. அம்மா தேவி. அழாதம்மா, அழாத. ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம். அழாதம்மா, நாம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். நீ அழாம இரு. என்னாச்சு? குழந்தைய எப்படி அழுதுகிட்டே இருக்கா? அந்த பூசாரியோட பொண்ணு கிட்ட தோத்து போயிட்டா. நான் தோக்கலாம் இல்ல, குருவோட பொண்ணு சொல்றது தானே குரு கேட்பாங்க. எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இங்க பாருங்க, இவ ரொம்ப கவலையோட தான் குருகுலத்துல இருந்து வந்தா. இங்க வந்து அவங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னதும் அவங்க சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவங்களுக்கு அந்த பூசாரி பொண்ணு ஜெயிச்சதுதான் சந்தோஷம். நம்ம குழந்தைக்கு கஷ்டமா இருக்காதா? தேசமங்கலத்தோட அடுத்த மகாராணி நீ. இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அழலாமா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? இந்த நாட்டை ஆள்ற ராஜாவோட பொண்ணு கூட அப்படி ஒரு பொண்ணு இனி படிக்கவே வேண்டாம். அது எப்படி? என் தம்பிக்கு சொல்ல ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், நான் சொல்றேன். வர்ணாமா, நாளைக்கு குருகுலத்துக்கு உன் கூட பெரியப்பாவும் வர. பெரியப்பாவோட கட்டளையை யார் எதிர்க்கிறாங்கன்னு நாம போய் பார்க்கலாம். அது இல்ல, தம்பி கிட்டயும் தம்பி மனைவி கிட்டயும் கேட்காம இந்த முடிவை நீங்க எப்படி? முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அரியாசனம் தான் போயிருக்கு. குளத்துல பெரியவங்கிற உரிமை அது இன்னும் போகல. அந்த பூசாரியோட பொண்ணு வேற எங்கேயாவது போய் படிக்கட்டும். ராஜா உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறத வேற யாரும் ஆசைப்படக்கூடாது. நீ இனிமே அழுவியாமா? நீங்க போய் சொன்னா அவ நாளையில இருந்து படிக்க வரமாட்டால, நிஜம் தானே? தேசமங்கலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கட்டளையிட ஆரம்பிக்கல. கட்டளையிட்டா அது நடந்தே தீரணும். குருவா இருந்தாலும் குருவோட பொண்ணா இருந்தாலும் அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு பயந்துதான் ஆகணும். நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க பெரியப்பா? போர் நடக்கிற நாடுகள் நிறைய இருக்கு. நீ அதை பத்தி கேள்விப்பட்டது நீங்க இல்லையாமா? போருக்கு போயிருக்கீங்களா பெரியப்பா? இல்ல, போர் நுணுக்கங்களை கத்துத்தர. வாள் வச்சிருக்கவங்களை ஈட்டி வச்சிருக்கவங்கள தான் போருக்கு போகலாம். ஆனா போர்க்களத்தில் எதிரிகளோட தலை துண்டிக்கப்படணும்னா அதுக்கு போர் நுணுக்கங்கள் தெரியணும். அந்த நுணுக்கங்களை உருவாக்குறது தான் பெரியப்பாவோட வேலை. நிறைய போர் ஜெயிச்சிருக்கீங்களா? பெரியப்பாவுக்கு தோல்விங்கிறதே தெரியாது. நம்மளோட தேசமங்கலத்துல மட்டும் ஏன் போர் இல்ல? தேசமங்கலங்கிறது ஒரு சின்ன குட்டி நாடு தானே. அது பெருசாகணும்னா உன்னோட அப்பா மனசு வைக்கணும். மனசு வைக்கணும்னு சொன்னா? நீ இந்த நாட்டோட இளவரசியானதுக்கு அப்புறம் ராஜ நுணுக்கங்களும் போர் நுணுக்கங்களும் பெரியப்பா உனக்கு கத்து கொடுக்கறேன். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற நாடுகளையும் சின்ன சின்ன நாடுகளையும் நீ போரிட்டு ஜெயிக்கணும். சக்கரவர்த்திங்கிற பேர் சம்பாதிக்கணும். புரியுதா? பெரியப்பா, இவதான் வேதா. என்னோட பெரியப்பா இவரு. குடிமக்கள் ராஜாவோடையும் ராஜாவோட குடும்பத்தோடையும் எப்படி பழகணுங்கிறத உங்க அப்பா சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்திருக்காரு. அப்புறம் எதனால நீ அப்படி நடந்துக்க மாட்டேங்கிற?
தேசமங்கலத்தோட வருங்கால மகாராணி தான் வர்ணா. உங்க அப்பா தேசமங்கலத்து அம்மனுக்கு பூஜை பண்றாங்கன்னா அதுக்கான கூலி அரண்மனையில இருந்து தான் கொடுக்கறாங்க. இனிமே எங்க வர்ணா உன்னை பத்தி ஏதாவது குறை சொன்னா உன்னையும் உன் அப்பாவையும் தேடி நான் உன் வீட்டுக்கு வருவேன். போ. நல்லது பெரியப்பா, அவ நல்லாவே பயந்துட்டா. வார்த்தைகளுக்கு நல்ல கூர்மை இருந்தா அப்புறம் வாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. வர்ணா வந்துட்டியா? பெரியப்பாவும் வந்திருக்காரு. வணக்கம். சித்ரபானு ஐயா. பேர் என்ன? பிரியம்பதா. உன்னோட அருமையான நடனத்தை பார்க்கிறது கண்ணுக்கு விருந்தாகி இருந்தது. ஒரு விஷயம் சொல்றதுக்காகத்தான் வந்தேன். சொல்லுங்க. நான் யாரு, அரண்மனையில என் பதவி என்ன, அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அரண்மனையை சேர்ந்த குழந்தைங்க நாட்டியம் படிக்கிறது அந்த அரண்மனைக்குள்ளதான். கத்து கொடுக்கறவங்க அங்கதான் வரணும், அதான் சட்டம். நீ கேள்விப்பட்டிருப்பியே. இங்க வச்சு கத்து கொடுத்தா போதுன்னு ராஜா தான் என்கிட்ட சொன்னாரு. மகாராணியும் தான். இங்க என்ன நடக்குது? நாட்டை ஆள்ற ராஜாவோட பொண்ணு கூட சேர்ந்து நாட்டியம் படிக்க கோவில் பூசாரியோட பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்கு? அதுக்கும் ராஜா அனுமதி கொடுத்திருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டா ராஜாவோட அனுமதிங்கிற ஒரு பதில் மட்டும் வருது. நாட்டியம் சொல்லி கொடுக்கும் போது இந்த குழந்தைய நிறைய தடவை நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க. கோவில் பூசாரியோட பொண்ணை சேர்த்து வச்சு நீங்க ஒப்பிடுறீங்க, அவமானப்படுத்துறீங்க. அதெல்லாம் உண்மைதானே? இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னது குழந்தை மட்டும் இல்ல, அரண்மனையிலிருந்து குழந்தைய இங்க கூட்டிட்டு வர தோழிமார்களும் தான் இதையே தான் சொல்றாங்க. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க, நாளையிலிருந்து வேதமும் நாட்டியமும் நீங்க வர்ணாக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். வேற எந்த குழந்தையும் இங்க உள்ள வர நீங்க அனுமதிக்க கூடாது. மன்னிச்சிருங்க, அது முடியாது. எதனால முடியாது? நான் சொல்றது இந்த நாட்டின் அரசரோட கட்டளை. அப்படின்னா அதை நேர்ல வந்து சொல்லுங்க. முடிவுகளை நான் மட்டும் தனியா எடுக்கிறது இல்ல. இந்த ஊருக்கு வரதையும் இங்க தங்குறதையும் என் அப்பா தான் முடிவு பண்ணாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா என் அப்பாவை போய் பாருங்க. எனக்கு அதுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்புறம் இந்த குழந்தையோட மனசு வலிச்சா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. ஞாபகம் இருக்கட்டும். வர்ணா, நீ வா. நாட்டியத்தை ஆரம்பி. இங்க வா. ஏய், முன்னாடி பேசுனது அரண்மனையோட கௌரவத்தை பத்தி. ஆனா உன்னோட அழக ரசிக்க நான் திரும்பவும் வருவேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படின்னா நான் செஞ்ச காரியம் தப்புன்னு நீ சொல்ல வரியா?
உங்களுடைய வாதப்படி அது தப்பு இல்லாம இருக்கலாம் அண்ணா. ஆனா தேசமங்கலத்துடைய விதிப்படி அது மிகப்பெரிய தப்பு. ஓ, மகாராஜாவோட வார்த்தைகள் தப்புன்னு நீ சொல்ல வர? நான் இந்த நாட்டில் உள்ளவன் இல்லையே. அண்ணா, நீங்க விஷயத்தை அப்படி நினைக்காம இருங்க. புகழ்பெற்ற ராஜாக்களுடைய கதைய நீங்க நிறைய கேட்டிருக்கலாம். அதுல எல்லாம் கொலை, கொள்ளை, சுயநலத்தை பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா தேசமங்கலத்து ராஜாங்கிற முறையில எனக்கு அதுல எதுலயுமே விருப்பம் இல்லை. தேசமங்கலம் அம்மாவோட நாடு. அந்த அம்மாவுக்கு முன்னாடி இங்க ராஜா, மக்கள் எல்லாரும் ஒண்ணுதான். அதை தாண்டி ஒரு அதிகாரத்தை எடுத்துக்க எனக்கு விருப்பமே இல்லை. அப்புறம் எதுக்கு அரண்மனையில் இருக்கணும்? வயல்ல இறங்கி வேலை செய்ய வேண்டியதானே? தேசமங்கலத்தோட அரசனை பத்தி எல்லாரும் இன்னும் பெருமையா இல்ல பேசுவாங்க. இங்க பாருங்க, அந்த பொண்ணு திறமையானவ. அந்த பொண்ணு மேல வர்ணாக்கு இருக்கிற எண்ணங்கள் அவளோட குழந்தைத்தனத்தினால வந்தது. அதை மாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் சுகன்யாவும் இங்க வந்தது இல்லையா? தம்பி என்ன திரும்ப திரும்ப வற்புறுத்தி கூப்பிட்டோம். நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான். தெரியும், இங்க வந்த அரசனுடைய சொல் கேட்டு நடக்கிற ஒரு வேலைக்காரனா தான் இருக்கணும்னு தெரியும். அண்ணா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? தேசமங்கலத்தோட ராஜாவுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறது என்னோட தம்பிக்காகத்தான், எனக்காக இல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரபானுவுக்கு தேசமங்கலத்தின் ஒரு குடிமகனா வாழ எப்பவுமே ஆசை இல்லை. இந்த உடம்புல ஓடுற ராஜ ரத்தம் அதை ஒத்துக்கவும் ஒத்துக்காது. இதே மாதிரி போனா என்ன பண்றது? நீங்க உருவாக்கின முறைகள் ஒண்ணா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் அண்ணனை கஷ்டப்படுத்த முடியாது. அண்ணன் ஆனதுனால திட்ட கூட என்னால முடியல. கொஞ்சம் கொஞ்சமா தேசமங்கலத்தோட வழக்கம் என்னன்னு அண்ணனுக்கு புரிய வரும். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. ஒன்னும் இல்ல, வா. வர்ணா, உன் பெரியப்பா கூட வரும்போது வேதாவை திட்டினீங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. தகுதி இல்லாதவங்கள பாக்குறதுக்கு கூட பெரியப்பாக்கு பிடிக்காது. அப்படி என்ன தகுதி அவளுக்கு இல்ல? அதையும் பெரியப்பா சொல்லி கொடுத்திருப்பாருல்ல, அதையும் சொல்லு. இங்க பாருமா, ராஜாவையும் மகாராணியையும் எனக்கு நல்லா தெரியும். அவங்க 2 பேரும் இப்படி ஒரு வார்த்தைய கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க அப்படி சொன்னா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்திருக்கணும். நீங்க ஒன்னா படிக்கிறவங்க தானே. வேற யாராவது வேதா ஏதாவது சொன்னா நீதான் அவங்கள கேள்வி கேட்டிருக்கணும். வேதா கிட்ட மன்னிப்பு கேளு. நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நாட்டியம் கத்துக்கணும்னா நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் கேட்க மாட்டேன். நான் இந்த நாட்டோட ராஜாவோட பொண்ணு. இத நான் போய் ராஜா கிட்ட சொல்லட்டுமா? அதுக்கு உன் அப்பா என்ன சொல்றாருன்னு நீயே கேளு. அப்பா கிட்ட சொல்ல வேணாம். அப்படின்னா மன்னிப்பு கேளு. மன்னிச்சிடு. இதை நீ உன் பெரியப்பா கிட்ட போய் சொல்லி பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது. சொல்றது புரியுதா? பெரியப்பாவோட கட்டளையே குருவோட பொண்ணு கேட்கலையே. அப்புறம் ஏன் பெரியப்பா அவங்கள தண்டிக்கல? என்ன மன்னிப்பு கேட்க வச்சாங்க. பெரியப்பா கிட்ட சொல்லுங்க அவங்கள தண்டிக்க. இந்த நாட்டை ஆள்றதே உன்னோட அப்பா தானே. ராஜாவோட முடிவை தடுக்க யாராலையும் முடியாது. பெரியப்பா அப்பா விட பெரியவர் தானே. பெரியவங்க சொல்றது தானே கேட்கணும். ஆனா ராஜ அதிகாரத்துல அப்படி இல்ல.
அதனாலதான் நான் சொல்றேன், நீ தேசமங்கலத்தோட மகாராணி ஆகணும்னு. நீ ராணி ஆகும்போது அந்த பூசாரியும் பொண்ணும் இங்க தான் இருப்பாங்க. இப்போ நீ அசிங்கப்படுறத எல்லா கணக்கையும் அப்போ தீக்கணும். அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குல்ல, அது வரைக்கும் நான் அவகிட்ட அசிங்க பண்ணணுமா? எனக்கு இப்ப குருகுலத்துக்கு போறதுக்கே பிடிக்கல. என்னோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அந்த பூசாரியோட பொண்ணு குருகுலத்துக்கு வந்தாதானே பிரச்சனை? வராம இருந்தா? அவ வருவா. அவ வரமாட்டா. அதுக்கான வழி நம்ம ராஜதந்திரத்துல இருக்கு. என்ன வழி? எதிரிக்கு நம்மளை விட பலம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க கிட்ட நாம தோக்குற மாதிரி நடிக்கணும். அப்புறம் அவ கூட நடக்கணும். அவ கூட நடக்கவா? நடக்கணும். அப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு தோணும் போது கிட்டவா. எந்த தப்பும் இல்ல. மொத்தமா அவளோட தொல்லைய முடிக்க வேணாமா? முடியும், நீ பாரு. வேதா, ஆ? என்ன வர்ணா? என்னன்னு சொல்லு. என்னோட அம்மா என்ன நிறைய திட்டினாங்க. நான் வேதா கூட சண்டை போடுறதுனால. வேதா கூட சண்டை போட்டா வேதா மனசு கஷ்டப்படும்ல. ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அம்மா என்கிட்ட சொன்ன போதுதான் என்னோட தப்பு எனக்கு புரிஞ்சுச்சு. நீ என்ன மன்னிப்பியா வேதா? நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுவியா? மறந்துடுவேன். அப்படின்னா இனிமே நான் எந்த விதத்துலயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். சத்தியம். எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா வர்ணா? நீ என்னை திட்டும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் என் அப்பா கிட்ட நான் ஒன்னும் சொன்னதில்ல. அது ஏன் தெரியுமா? எனக்கு வர்ணாவை பத்தி குறை சொல்ல இஷ்டம் இல்ல. வேதா, ஒரு நாள் அரண்மனைக்கு வருவியா? அது அப்பா கிட்ட கேட்கணும். நான் வந்து உங்க அப்பாட்ட கேக்குறேன். அப்ப விடுவாங்கல்ல? நாம் அரண்மனைக்கு உள்ளேயும் வெள்ளையும் ஓடி ஆடி விளையாடலாம். நிறைய இனிப்பு பண்டங்கள்லாம் சாப்பிடலாம். அரண்மனையில இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டிருக்கியா நீ? இல்ல, நான் அரண்மனைக்கெல்லாம் போனதே இல்ல. நான் கூட்டிட்டு போறேன். அதே மாதிரி நீயும் உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவியா? நீ என்னோட வீட்டுக்கு வரியா? இன்னையில இருந்து நாம தோழிகள் தானே. அப்புறம் வர்றதுனால என்ன தப்பு? அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பா வா. என் அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வரேன். அப்புறம் ஒரு விஷயம். என்னது? குரு கிட்டயும் குருவோட பொண்ணு கிட்டயும் நாம தோழர்கள் ஆயிட்டோம்னு சொல்லுவியா? அதுக்கு என்ன? நான் போன உடனே முதல்ல சொல்ற விஷயம் இதுதான். அவரு சந்தோஷப்படுவாரு. அப்படின்னா நான் உனக்கு ஒரு பரிசு கொடுக்கட்டுமா? என்னது? சரி வா, இப்ப நம்ம குருகுலத்துக்கு போலாம். வா. அம்மா தேவி மகமாய் போற்றி. ஓம் ஆயிரம் கண்ணுடையாடே போற்றி. ஓம் ஆதிபரா சக்தி தாயே போற்றி. ஓம் முத்து மாரி அம்மனே போற்றி. அப்பா, ஒரு சந்தோஷமான விஷயத்தை காட்டட்டுமா? என்ன? அங்க பாருங்க. அதிசயமா இருக்கே. நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் வர்ணாவெல்லாம் திட்டக்கூடாது. ஏன்னா வர்ணா என் கூட நல்லா பேசுறா. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கூட கேட்டா. வர்ணா, என்னாச்சு? திடீர்னு வேதா கிட்ட இவ்வளவு அன்பா இருக்கு? எனக்கு அப்பாவும் அம்மாவும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. எல்லார்கிட்டயும் மரியாதையா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும். அப்ப எனக்கு தோணுச்சு வேதாவை என்னோட தோழி ஆக்கணும்னு. நல்லது. இங்க வாமா, இங்க பாருமா. எல்லாரும் தெய்வத்தோட படைப்பு. சின்னது பெருசெல்லாம் மனசுல கெட்டது நினைக்கிறவங்க உருவாக்குனதை தவிர கடவுளுக்கு முன்னாடி எல்லாமே சரிசமந்தான். அப்ப இனிமே ரெண்டு பேரும் போட்டி போட மாட்டீங்கல்ல? சண்டையும் போட மாட்டீங்கல்ல? நான் எப்பவும் வேதா கூட சண்டை போட மாட்டேன். எனக்கும் வர்ணா கூட எந்த பிரச்சனையும் இல்ல. இனி நானும் வர்ணாவும் ஒண்ணுதான். வா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து போறத பாக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு இல்லப்பா?
இவங்க சண்டை போடாம ஒன்னா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் சொன்னேன் இல்லம்மா, குழந்தைங்களோட பிடிவாதம் எல்லாம் மெதுவா மாறிடுன்னு. இது தேசமங்கலத்து அம்மாவுடைய அருள் தான். அம்மா மகமாயி. இங்க தானே நம்ம குழி தோண்டி புதைச்சோம். ஆனா அப்படி ஒரு வீடு அப்போ இங்க இல்லையே. ஆனா நம்ம போய் ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. பொருள் இங்க தான் இருக்கும். இங்க தானே நம்ம குழி தோண்டி புதைச்சோம். ஆமா, இப்ப இங்க யாராவது இருப்பாங்களா? யாரு இருந்தா என்ன, அவங்கள அடிச்சு போட்டுட்டு இந்த குடிசையே தரமட்டமாக்கி அந்த தங்க சிலையை நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போறோம். அதை கொண்டு போய் வித்தா மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழலாம். இந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வா. யாரு? இங்க யாரெல்லாம் தங்கி இருக்கீங்க? நானும் எங்க அம்மாவும். அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, சாயந்தரம் தான் வருவாங்க. நாங்க இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொருளை புதைச்சு வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு போக தான் வந்தோம். என்ன பொருள்? அது உனக்கு எதுக்கு? அதை நாங்க எடுத்துக்கிட்டு போயிடுவோம். முடியாது. ஓரமா போயிடு. சொல்றதை கேட்கலன்னா உன்னை கொன்னுடுவோம். புடிச்சு கட்டி போடுற அவளை. எதுதான் பேசுற? அம்மா, தேவி, மகமாயி, என்னை காப்பாத்துங்க. சத்தம் போடாம ஒழுங்கா இரு. இவளோட அம்மா வர்ற சாயங்காலம் ஆகும்னு தானே சொன்னா. அதுக்குள்ள நம்ம போய் எடுத்துடலாம். வேண்டாம். பேசாம இரு. வாயை திறந்து உன்னை கொன்னுடுவேன். நிறுத்து. சன்னியாசி அம்மா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைய எதுக்கு பிடிச்சு கட்டி வச்சிருக்கீங்க? நீங்க யாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கொலை பண்றதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம். போன்னு சொல்றேன்ல. போறேன். ஆனா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. போன்னு சொன்னா முதல்ல இங்க இருந்து போ. இங்க குழி தோண்டினாலும் உங்க தங்க சிலை உங்களுக்கு கிடைக்காது. நாங்க தங்க சிலை எடுக்கிறதுக்கு தான் குழி தோன்றோம்னு உங்ககிட்ட யார் சொன்னா? எனக்கு தெரியும். ஆனா நீங்க தேடி வந்த அந்த சிலை இங்க இல்ல. அத நீ எடுத்தியா? எடுத்தது நான் இல்ல, உங்களை விட பெரிய திருடன் தான் அதை எடுத்தது. யார் அவ? யாரு எங்க தங்க சிலையை திருடினது? அவன் மட்டும் என் கண்ணுல பட்டான், அந்த நிமிஷமே அவனை கொன்னுடுவேன். நீங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு திருடினது இல்ல, அப்போ அது உங்களுக்கு தான் கிடைக்கணும். நான் வேணும்னா அந்த திருடன் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். எங்க எங்க அந்த ஆளு? முதல்ல பொறுமையா இருங்க, என் கூட வாங்க. அந்த திருடனை நான் காட்டுறேன். தேவையில்லாம இந்த குழந்தைய கட்டி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க அந்த குழந்தைய அவுத்து விட்டாதான் நான் அந்த திருடனை காட்டுவேன். என்ன பாக்குறீங்க? அவுத்து விடுங்க. சன்னியாசி அம்மா, பயப்பட வேண்டாம். என்ன வாங்க. தேசமங்கலத்தம்மா, எங்க சிலையை திருடின அந்த திருடன் எங்க? அதோ அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்காருல, அவருதான் திருடினாரு. போய் கேளுங்க. கொல்லணும் அவனை. ஏய், எங்க தங்க சிலையை திருடுனியா? நீங்க யாரு? எங்க ஊரு பேரெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எங்களோட சிலையை திருடின திருடன் தானே நீங்க? உங்களோட சிலையா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா இல்ல உங்க தோட்டத்துல விளைஞ்சதா? இல்ல
திருடினது தானே? அத பத்தி உனக்கு என்ன? எடுத்த தங்க சிலையை உடனே கொடுத்துரு, இல்லன்னா 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 என்ன சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இவங்க சொல்றத கேட்கறது தான் நல்லது. இவங்களுக்காக பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா? இவங்களுக்காக பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? 2 பேரையும் கூட்டிட்டு சீக்கிரமா இங்கிருந்து போற வழிய பாருங்க. எதுக்கு சும்மா சண்டைக்கு போறீங்க? அவங்க கேக்குறத கொடுத்துருங்க. இவங்க கேக்குற அந்த சிலை அதோட உரிமையாளர்கிட்ட போயிடுச்சு. போய் திருடுறவங்க நீங்க தானே? நீங்க பெரிய திருட. இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. ஏய். அவங்க ஆசைப்பட்டத நீங்க நடத்தி வச்சிட்டீங்க. அவங்கள எதுக்காக என்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க? தப்புக்கான தண்டனைய வேற ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களே கேட்டு நீங்க கொடுக்கறது தான் நல்லதுன்னு தோணுச்சு. இனிமே அவங்க திருந்திருவாங்க. இது மாதிரி திருடணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இனிமே வராது. விளையாட்டுலயும் நல்லது பண்றதுதான் உங்களோட நோக்கம். தேசமங்கலத்து அம்மா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நிம்மதியா தூங்க போறாங்க. அவங்களெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். வர்ணா, வர்ணா, என் மேல கோவமா இருக்கியா? நான் இங்க காத்திருப்பேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு தாமதமா வந்த? இன்னைக்கு குருவும் அவரோட பொண்ணும் அங்க இல்லாதனால நம்ம குருகுலத்துக்கு போக வேண்டாம்ல, அதனால விளையாடிக்கிட்டே இருந்துட்டேன். அப்பதான் தோணுச்சு வர்ணா எனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்னது. பாத்தியா, நீ என்னோட தோழின்னு சொல்லிட்டு என்ன மறந்துட்ட. இளவரசி, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இந்தா. இது எங்க இருந்து கிடைச்சது? அரண்மனையில இருக்க தோட்டத்துல இருந்து கிடைச்சதா? இன்னும் நிறைய இருக்கு. ஆனா பூலாம் செடியில இருக்கிறதானே நல்லது. அப்படின்னா கோயிலுக்காக பூலாம் பறிக்கிறாங்கல்ல, அது அது சாமிக்கு பண்ற அர்ச்சனை தானே. குழந்தைங்க தெய்வன்னு தானே குருநாதர் சொன்னாரு. ஆமா. அப்படின்னா நான் உன்னை தெய்வமா தானே நினைக்கணும். அப்போ நீயும் தெய்வம் தான். நான் அர்ச்சனை பண்றேன். வேதா, சந்திரகந்தா மலைக்கு போயிருக்கியா? இல்லையே, அது எங்க இருக்கு? நான் போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் அங்க. மலை மேல ஏறி நின்னா தூரத்துல இருக்க ஊரெல்லாம் தெரியும். பூ நிறைஞ்ச காடு, மலையில கொட்டிட்டு இருக்க அருவிகள் எல்லாம் இருக்கு. கேக்கும் போதே ஆனந்தமா இருக்கு. அப்படின்னா நம்ம போலாமா? ஆனா ரொம்ப நேரம் ஆகும்ல, அப்பா எனக்காக காத்துட்டு இருப்பாரு. நாம சீக்கிரமா போலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். பயமா மலைக்கு வர? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, அதான் நீ இருக்கியே. அப்படின்னா வா, அழகான காட்சியெல்லாம் பார்க்கலாம். அதோ
அங்க தெரியுதுல, அதுதான் சந்திரகாந்த மலை. இவ்ளோ உயரத்துலயா? அங்க போனாதான் எல்லாத்தையும் பார்க்க முடியும். வேணா வர்ணா, இவ்ளோ உயரத்துக்கெல்லாம் போக வேண்டாம். கால் தடுக்கி விழுந்துட போறோம். நான் கூட இருக்கும் போது பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். அது நிஜம்தான். இருந்தாலும் நம்ம திரும்ப போயிடலாம். ஒரு முறை அங்க வந்து நீ அதை பாரு, உன்னால மறக்கவே முடியாது. நீ சொல்ல சொல்ல என் ஆசை அதிகமாகுது. அப்படின்னா வா போலாம். கொஞ்சம் வேகமா வா. என்ன இங்க ஒண்ணுமே காணா? பூத்து குழுங்குற காடெல்லாம் இருக்குன்னு சொன்ன, அதெல்லாம் எங்க? மலையில இருந்து கொட்டுற அருவியும் இருக்குன்னு சொன்னல, அது எங்க? என்னாச்சு வர்ணா, ஏன் பேச மாட்டேங்கிற? நில்லுமா. மலை ஏறும்போது கூட ஒரு பொண்ணு இருந்தால, எங்க அந்த பொண்ணு? ஏன் நீ பதில் சொல்லாம ஓடி வந்த? உன்னோட தோழி எங்க? நான் இளவரசி. அதனால என்ன, கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? உன்னோட தோழி மலை மேல நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா? நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? அது தப்பு இல்லையா? நீங்க யாரு? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? கேட்காம இருக்க முடியாதுல்ல. மலைக்கு மேல என்ன நடந்ததுன்னு சொல்லு. இங்க பாரு, சொல்லு. சொல்லு. நான் தள்ளி விடல. போய். தெரியாம கைப்பட்டு விழுந்துட்டா. போய். ஆமா. சொல்லு. கைப்பட்டுடுச்சு. போய். அந்த சன்னியாசி யாரு தெரியுமா? நான் அவ்வளவு தூரம் ஓடியும் அவங்க என் பின்னாடியே வந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஏதாவது மந்திர சக்தி இருக்கா? என்ன மந்திர சக்தி? நீ பயப்படுறதுனால உனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் மனசுல வரும். அந்த சன்னியாசி அப்பா வந்து பாப்பாங்களா? நான் செஞ்ச விஷயத்தை பத்தி சொல்லிடுவாங்களா? அப்பா எனக்கு தண்டனை தருவாங்களா? சன்னியாசி வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க மட்டும்தான். அவங்களெல்லாம் பார்த்து இளவரசி பயப்படலாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியம்மா. உனக்கு வழி சொல்லி கொடுத்தது நான் தானே. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அவ கண்டிப்பா விழுந்துட்டாள்ல? விழுந்துட்டா? நான் அவ கீழே விழுந்தத பார்த்தேன். அவ குழந்தை தானே, சின்னதா விழுந்தாலே போதும். இனி எப்பவுமே அவளோட தொல்லையே உனக்கு இருக்காது. வேதா வீட்டுக்கு போலனா அவங்க அப்பா அவளை தேட மாட்டாங்களா? அவர் அப்பா கிட்ட வந்து சொல்லுவார்ல, அப்போ அவளை தேட எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்புவாங்க. அதனால நான் தேடட்டும். மலைக்கு கீழே போய் அவளை கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும். அப்புறம் இந்த நாட்டை ஆள்ற ராஜாவோட பொண்ணுக்கு எதிரா சாட்சி சொல்ல யாருக்கு தைரியம் இருக்கு? இருந்தாலும் அவ என் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அவ அழுற சத்தம் காதுல கேட்டுட்டே இருக்கு. நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உன் மனசு கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியது இது ராஜதந்திரம் தான். நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு மட்டும் இல்ல, வளர்ந்து வர மகாராணிக்கும் கொல்ற உரிமை இருக்கு. இனி பாடசாலையிலயும் நாட்டியம் ஆடுறதுலயும் என் வர்ணாவை தோக்கடிக்க ஒருத்தரும் இல்ல.
ஆ Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.